அதுக்கு முன்னாடி தேர்தல் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அனைவராலும் ரொம்ப பார்க்கப்பட்ட தேர்தல். என்னன்னா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சுயேட்சையாக நின்னார் அந்த தொகுதியில். அது ஒரு இடைத்தேர்தல். அப்போ பார்த்தீங்கன்னா தினேஷ் சொன்ன மாதிரி அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக விளையாடுச்சுன்றது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் அந்த 20 ரூபா டோக்கன் கொடுத்தாங்க. குக்கர் சின்னத்தில் நின்னார். அவரை எதிர்த்து திரு மதுசூதனன் அவர்கள் நின்னாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து அந்த ஒரு தொகுதியை வந்து கைப்பற்றினார். அப்படி பார்க்கும்போது அந்த தொகுதி பார்த்தீங்கன்னா திருமதி ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அதிமுக வசம் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க போன உடனே தமிழ்நாட்டில் கள நிலவரம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்தது. அதே மாதிரி தான் ஆர்கே நகரம். அங்கே பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து 2017 ஜெயிச்சார். அதற்கு பிறகு டிடிவி தினகரன் வந்து பெரிய ஆளுமையாக மாறலை. அவரோட கட்சியும் மற்ற தொகுதியில் 21 அந்த அளவுக்கு பிரதிபலிக்கலை. அந்த ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் மட்டும் ஒரு இம்பேக்டை உருவாக்கி இருக்கிறாரு டிடிவி தினகரன். அதுக்கப்புறம் அமமுக வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தல. ஒரு 3-4% வாக்குகளை வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பெற்றிருக்கிறாங்க. இதை நம்ம ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஎம்கே கிட்டத்தட்ட 42,479 வாக்கு வித்தியாசத்தில் 2021 கைப்பற்றியிருக்கிறாங்க. இதை திருப்பி அதிமுக வந்து கைப்பற்றுறது வந்து ரொம்ப கடினமான விஷயம்தான். அதனால் இந்த தொகுதி எங்கள் கள ஆய்வு படி பார்த்தீங்கன்னா இது 4 முனை போட்டியாக இருந்தாலும் 3 முனை போட்டியாக இருந்தாலும் இந்த ஆர்கே நகர் தொகுதி திமுக வசம் கைமாற்றப்படும்ன்றது தான் எங்களுடைய முடிவுகள் வந்து சொல்லுது.